ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஜேகேஸ் கிளாஸ். இந்த வீடியோவில் நம்ம நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881 பார்க்க போகிறோம். ஸோ நெகோஷியபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த டேர்ம் நெகோஷியபிள் மீன்ஸ் டிரான்ஸ்ஃபரபிள்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த ஆக்ட் எந்த மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ்க்கு அப்ளிகபிள்னா, வேரின் எ டிரான்சாக்ஷன் இன்வால்வ்ஸ் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ப்ராமிசரி நோட் ஆர் செக். இந்த மூணுத்துக்கு என்ன சிமிலாரிட்டிஸ் இருக்கு? ஆல் தீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் ஃப்ரீலி டிரான்ஸ்ஃபரபிள். அப்போ இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ்க்கு இந்த ஆக்டை நம்ம ரெஃபர் பண்ணணும். அப்போ இங்க நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். Negotiable instrument is an instrument in which is freely transferable from one person to another by mere delivery or endorsement and delivery. The property in such an instrument passes to a bona fide transferee for value. First இந்த மூணு சென்டென்சஸை நம்ம டீகோட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்ன அர்த்தம்? டாக்குமெண்ட்னு அர்த்தம். விச் இஸ் எ டாக்குமெண்ட் which is freely transferable without any restriction from one person to another by mere delivery or by endorsement and delivery. mere deliveryனா என்ன அர்த்தம்? அந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் ஒருத்தருக்கு கொடுக்கும்போது mere டெலிவரிம்பாங்க. இன்டார்ஸ்மெண்ட் அண்ட் டெலிவரினா என்ன அர்த்தம்? இன்டார்ஸ்மெண்ட்னா நான் இன்னொருத்தங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் டெலிவர் பண்ணுறேன். அப்படின்னா அப்போ ஆன் தி ஃபேஸ் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் ஐ எம் ரைட்டிங் எ சென்டென்ஸ் தட் ஸோ திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் டிரான்ஸ்ஃபரபிள் டு ஸோ அண்ட் ஸோ பர்சன் அப்படின்னு சொல்றதுனால மட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஸோ அண்ட் ஸோ பர்சன் கிட்ட நான் போய் கொடுக்கணும். ஸோ இஃப் ஐ எம் ரைட்டிங் லைக் இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் டிரான்ஸ்ஃபரபிள் டு மிஸ்டர் என்னது ராகுல் அப்படின்னு போடுறேன்னா, அப்போ நான் அந்த ராகுல் கிட்ட நான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை போய் டெலிவர் பண்ணணும். அப்போதான் அந்த டிரான்ஸ்ஃபர் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதுதான் அப்போ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் which is freely transferable from one person to another by mere delivery or by endorsement and delivery. Endorsement not transferable nu artham. The property in such an instrument passes to a bona fide transferee. Bona fide transferee நம்ம transferor transferee. First transferee na யாரு, transferor na யாருன்னு பார்க்கலாம். ஓகே, transferor. Next transferee. டிரான்ஸ்ஃபராருங்கிற எப்பயுமே லால மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல யாரு செல் பண்றாங்களோ, யாரு கொடுக்குறாங்களோ அவங்க பேர் ஆர்ல முடியும், யாரு வாங்குறாங்களோ அவங்க பேர் ஈல முடியும். அப்படி இருக்கும்போது அந்த டிரான்ஸ்ஃபரார் அப்படின்னா செல் பண்றவங்க, விற்கிறவங்க பேரு டிரான்ஸ்ஃபரார். யாரு வாங்குறாங்களோ அவங்க பேர் என்னது? டிரான்ஸ்ஃபரி. ஓகே, இப்போ நான் தான் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றேன். யாருக்கு? ராகுலுக்கு. ராகுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன் அப்படின்னா என் பேரு டிரான்ஸ்ஃபரார். யார் வாங்குறா? ராகுல் வாங்குறார் இல்லையா? ஸோ அவர் பேர் என்னது? டிரான்ஸ்ஃபரி. அப்போ இங்க என்ன இருக்கு? இந்த ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டினா இங்க என்ன அர்த்தம்? ஓனர்ஷிப்னு அர்த்தம். ஓனர்ஷிப் இன் சச் an instrument passes to a bona fide. bona fideனா குட் ஃபெய்த். குட் ஃபெய்த். ஓகே, டிரான்ஸ்ஃபரினா நம்ம எக்ஸாம்பிள்ல ராகுல். ஓகே, ராகுல். நெக்ஸ்ட் ஃபார் வேல்யூ. இதுல முக்கியமான என்னன்னா ஃபார் வேல்யூ. அப்போ அண்ட் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் மஸ்ட் பி ஃபார் சம் வேல்யூ. வித்தவுட் வேல்யூ எந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட். நெக்ஸ்ட், ஸோ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி there are 3 kinds of negotiable instrument: bills of exchange, promissory note and check payable to either to order or to bearer. அது என்னன்றத நம்ம சப்சிக்வெண்டா பார்த்துட்டே வரலாம். இதுல எசென்ஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்னது? இட் மஸ்ட் நெசசரிலி இன் ரைட்டிங். அப்போ ஓரலா இருக்கக்கூடாது, சைண்டா இருக்கணும், ஃப்ரீலி டிரான்ஸ்ஃபரபிள், ஹோல்டர்ஸ் டைட்டில் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் டிஃபெக்ட், இட் கேன் பி டிரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் டில் இட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். டில் இட் சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா என்ன அர்த்தம்னா பிஃபோர் டியூ டேட். பிஃபோர் டியூ டேட். ஓகே, இப்போ நம்ம பார்க்கறது என்ன, எதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்? நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஜென்ரலா எப்படி இருக்கும் அப்படின்னா ரைட்டிங்ல இருக்கணும், சைன்டு, ஃப்ரீலி டிரான்ஸ்ஃபரபிள் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர், ஹோல்டர்ஸ் டைட்டில். டைட்டில்னாலும் ஓனர்ஷிப்னாலும் ஒன்று தான். கரெக்டா? ஹோல்டர்ஸ் டைட்டில், ஓனர்ஷிப். இஸ் ஃப்ரீ ஃப்ரம் டிஃபெக்ட். இஸ் ஃப்ரீ ஃப்ரம் டிஃபெக்ட்னா ஸோ இந்த கேஸ்ல லைக் நான் வந்து திருடிட்டு இன்னொருத்தங்களுக்கு அந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. ஃப்ரீ ஃப்ரம் எனி டிஃபெக்ட். டிஃபெக்ட்னா அதுதான் லைக் ஐ ஷுட் ஹாவ் எ குட் டைட்டில். நெக்ஸ்ட், இட் கேன் பி டிரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம்
transferred any number of time till its satisfaction before due date. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சப்போஸிங் ஒரு பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அதோட டியூ டேட்டு லைக் ஆன் 10th மேன்னு வச்சுக்கலாம். 10th மே தான் டியூ டேட்டுன்னு வச்சுப்போம். இப்போ என்னன்னா டில் 10th மே இன்னைக்கு வந்து என்னது, டுடே இன்னைக்கு 2nd மே இல்லையா, இன்னைக்கு 2nd மே. இந்த இன்பிட்வீன் டேஸ்க்குள்ள ஐ கேன் ட்ரான்ஸ்ஃபர் எனி நம்பர் ஆஃப் டைம். நான் எவ்வளோ பேருக்கு வேணா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அண்ட் எவ்வளோ வாட்டி வேணா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்த 10th மே தான் இட்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் டேட். அதுதான் இங்க மென்ஷன் ஆயிருக்கு, தட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் டேட். ஓகே, ஸோ it can be transferred any number of times till its satisfaction. Next, every negotiable instrument must contain an unconditional promise or order to pay money. The promise or order to pay must consist of money only. அது compulsory, must consist of money only. அப்போ என்னவா இருக்கக்கூடாது, it should not be in kind பொருளாவோ எதுவும் இருக்கக்கூடாது. Next, the sum payable, the time of payment and the payee must be certain. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் யாருக்கு பே பண்ண போறேன், எவ்வளோ ரூபாய் பே பண்ண போறேன், ஓகே, அண்ட் எப்போ பே பண்ண போறேன், இந்த 3 விஷயமும் சர்டைனா இருக்கணும். அப்படின்னா லைக் நான் ராகுலுக்கு அடுத்த மாசம் ஏதோ ஒரு டேட்ல பே பண்றேன் அப்படின்னு இருந்தா, வெதர் இஸ் இட் எ வேலிட் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்? நோ, இட் இஸ் நாட் எ வேலிட் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ இன் ஆர்டர் டு பி எ வேலிட் இன்ஸ்ட்ருமெண்ட் நான் என்ன சொல்லணும்னா, நான் ராகுலுக்கு 10,000 rupees ஓகே 4th ஜூன் அன்னைக்கு பே பண்றேன் அப்படின்னு சொன்னா, இங்க நான் யாருக்கு பே பண்றேங்கிறது கிளியரா இருக்கு, எவ்வளோ ரூபாய் பே பண்றேங்கிறதும் கிளியரா இருக்கு, அண்ட் எப்போ பே பண்றேன் அப்படிங்கிறதும் கிளியரா இருக்கு. therefore it makes a valid negotiable instrument. Next, the instrument should be delivered. mere drawing of instrument does not create liability. இங்க drawing of instrumentனா என்ன அர்த்தம், drafting an instrument. அப்போ நான் சும்மா டிராஃப்டிங்னால ஆர் ரைட்டிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்னு வச்சோம், ரைட்டிங். ஓகே, ஸோ த இன்ஸ்ட்ருமெண்ட் ஷுட் பி டெலிவர்டு. நான் சும்மால ஒரு பேப்பர்ல என்னத்தையோ எழுதிட்டு இந்த மாதிரி ஸோ அண்ட் ஸோ பர்சனுக்கு நான் இவ்வளோ ரூபாய் பே பண்றேன் இந்த டேட்ல, வெதர் இட் அலோன் மேக்ஸ் எ வேலிட் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்? நோ, இட் மஸ்ட் பி டெலிவர்டு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டெலிவரிங்கள். அப்போ என்னது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரைட்டிங்ல இருக்கணும். இட் மஸ்ட் பி சைன்ட், ஃப்ரீலி டிரான்ஸ்ஃபரபிள், free from any defect இருக்கணும், can be transferred any number of times till its satisfaction. Next என்னது, like every negotiable instrument must contain an unconditional promise or order. இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். இந்த unconditional promise அப்படின்னா என்ன அர்த்தம்னா, see without any conditions attached. இப்போ நான் வந்து ராகுலுக்கு 10,000 rupees ஜூன் 4th அன்னைக்கு பே பண்றேன்னு நான் சொல்லியிருக்கும் போது, I should not have any reservations. அப்படின்னா வித்தவுட் எனி கண்டிஷன்ஸ் அட்டாச்டு நான் வந்து என்னது 10,000 rupees நான் பே பண்ணேன். நான் என்ன ஏதாவது ஒரு ரிசர்வேஷன், ராகுல் இதை பண்ணா நான் 10,000 rupees பே பண்றேன், அந்த மாதிரி எந்த கண்டிஷன்ஸும் இருக்கக்கூடாது. அதுதான் அன்கண்டிஷனல் ப்ராமிஸ் ஆர் ஆர்டர் டு பே த மணி. இந்த ப்ராமிஸ் ஆர் ஆர்டர் டு பே must contain money only. The sum payable, the time of payment, the payee must be certain. Next, the instrument should be delivered. Drawing of instrument என்ன அர்த்தம், drafting an instrument does not create liability. So இதுதான் என்னது essential characteristics of a negotiable instrument. Next, promissory note. ப்ராமிசரி நோட்னா என்னன்னு பாருங்க, இதுல ரொம்ப முக்கியமான வேர்ட்ஸ்லாம் இருக்கு, ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ப்ராமிசரி நோட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் ரைட்டிங் ஓகே, கண்டெய்னிங் அண்ட் அன்கண்டிஷனல். இங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கீவேர்டு அண்டர்டேக்கிங், அன்கண்டிஷனல் அண்டர்டேக்கிங் signed by the maker to pay certain sum of money only to or to the order of certain person or to the bearer of the instrument important. இப்போ இதை நம்ம டீகோட் பண்ண பார்க்கலாம். அப்போ ப்ராமிசரி நோட்டுங்கிறது என்னன்னா அன்கண்டிஷனல் அண்டர்டேக்கிங். அப்போ பார்ட்டிஸ் டு தி ப்ராமிசரி நோட் பாருங்க, the person who makes the promise to pay is called as a maker. He is the debtor and must sign the instrument. Payee is the person to whom the amount of on the note is payable. அப்போ அன்கண்டிஷனல் அண்டர்டேக்கிங்னா என்ன அர்த்தம், அக்னாலேஜ்மெண்ட். சார் நான் இவ்வளோ ரூபாய் நான் உங்ககிட்ட இருந்து வாங்கியிருக்கேன், இந்த டேட்ல நான் பே பண்ணிடுறேன். அதனால தான் இங்க எக்ஸாம்பிள்ல பாருங்க, கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். ப்ராமிசரி நோட்ல யாரு இந்த ப்ராமிசரி நோட்டை எழுதுவாங்கன்னா, யாரு கடன் வாங்கினாங்களோ அவங்க தான் எழுதுவாங்க.
எப்படி இதை சொல்லலாம், எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கலாம்? ஏன்னா டெஃபினேஷன்ல முக்கியமான வேர்டு இருக்கு, அன்கண்டிஷனல் அண்டர்டேக்கிங்கிற வேர்டு இருக்கு. அப்ப அன்கண்டிஷனல் அண்டர்டேக்கிங்னு அந்த வேர்டு யாரு கடன் கொடுத்தவன் சொல்லுவானா இல்ல கடன் வாங்கினவன் சொல்லுவானா? கடன் வாங்கினவன் தான் ஹி வில் அக்னாலேஜ், சார் நான் வந்து பே பண்ணிடுறேன் சார் அப்படின்னு. அது இங்க பாருங்க எக்ஸாம்பிள், 3 months later, 3 months after date, ஐ ப்ராமிஸ் டு பே. அப்ப ஐ ப்ராமிஸ் டு பே அப்படின்னாலே இங்க யார் இதை டினோட் பண்றது? இங்க டெட்டார். தட் இஸ் அப்போ இந்த ப்ராமிசரி நோட்டை யாரு டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க? டெட்டார். டெட்டார் ஹஸ் டிராஃப்டட் எ ப்ராமிசரி நோட். ஓகே, ஐ ப்ராமிஸ் டு பே ஸ்ரீ ரமேஷ் ஆர் இஸ் ஆர்டர். அப்ப ஸ்ரீ ரமேஷ் யாரு? கிரெடிட்டர். இந்த ஸ்ரீ ரமேஷ்ங்கிறவர் யார்? அப்போ கிரெடிட்டர். ஒன்று நான் கிரெடிட்டாருக்கு பே பண்ணுறேன், இல்லை அவர் யார் சொல்கிறாரோ அதுதான் டு ஹிஸ் ஆர்டர்னு அர்த்தம். டு ஹிஸ்னா யார்? கிரெடிட்டாரோட ஆர்டர். கிரெடிட்டாரோட ஆர்டர். The sum of rupees 10,000 for value received. So maker, the person who makes the promise to pay is called as a maker. He is the debtor and must sign the instrument. அப்போ ப்ராமிசரி நோட்ல மேக்கருங்கிறவங்க தான் டெட்டார், பேயிங்கிறவங்க தான் கிரெடிட்டார். பே இஸ் த பர்சன் டு whom the amount of the note is payable. அப்போ இந்த மேல இருக்கிற எக்ஸாம்பிள்ல லைக் யாரு? 3 months after date ஐ ப்ராமிஸ் டு பே ஸ்ரீ ரமேஷ். அப்போ இந்த ஸ்ரீ ரமேஷ்ங்கிறவர் தான் யாரு? பேய். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ப்ராமிசரி நோட்ல முக்கியமானது. நெக்ஸ்ட் எசென்ஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ். இட் வில் பி இந்த எசென்ஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி ப்ராமிசரி நோட்டும் லைக் எசென்ஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட், செக், பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே சிமிலர் டேர்ம்ஸ்ல தான் இருக்கும். ஸோ அகைன் இட் மஸ்ட் பி இன் ரைட்டிங். அண்ட் எக்ஸ்பிரஸ் ப்ராமிஸ் டு பே மியர் அக்னாலேஜ்மெண்ட் ஆஃப் டெட் இஸ் இன்சஃபிஷியன்ட். இம்பார்ட்டன்ட், இது இம்பார்ட்டன்ட். மியர் அக்னாலேஜ்மெண்ட் ஆஃப் டெட் இஸ் இன்சஃபிஷியன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அக்னாலேஜ்மெண்ட் ஆஃப் தி டெட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் வந்து ராகுல் கிட்ட 10,000 rupees கடன் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் எ ப்ராமிஸ், இட் இஸ் ஜஸ்ட் அன் அக்னாலேஜ்மெண்ட். ஆமா நீ 10,000 ரூபாய் வாங்கியிருக்க, பட் வெதர் இட் வில் மேக் எ ப்ராமிசரி நோட்? நோ, இட் வில் நாட் மேக் எ ப்ராமிசரி நோட். மேல இருக்கிற எக்ஸாம்பிள்ல பாருங்க, ஐ ப்ராமிஸ் டு பே. இந்த பேங்கிற வார்த்தை இருந்தா மட்டும்தான் இட் வில் மேக் எ வேலிட் ப்ராமிசரி நோட். ஆர் நான் இதே இதுல இருக்கு 3 months லைக் ஐ ஹாவ் பாரோட், இந்த மொத்த இதுலயும் ஐ ப்ராமிஸ் டு பே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ இட் இஸ் மியர் அன் அக்னாலேஜ்மெண்ட் ஆஃப் எ டெட். அக்னாலேஜ்மெண்ட் ஆஃப் எ டெட் வில் நாட் அமௌண்ட் டு எ ப்ராமிசரி நோட். ஓகே, அப்போ என்ன இருக்கணும்? ஐ ப்ராமிஸ் டு பே அப்படிங்கிற வார்த்தை கம்பல்சரியா இருக்கணும். ஸோ அப்போ செகண்ட் பாயிண்ட் என்னது? தேர் மஸ்ட் பி அன் எக்ஸ்பிரஸ் ப்ராமிஸ் டு பே மியர் அக்னாலேஜ்மெண்ட் ஆஃப், அதுதான் அண்டர்டேக்கிங். அண்டர்டேக்கிங்கிறது சார் நான் வாங்கியிருக்கேன், கடன் வாங்கியிருக்கேன், நான் பே பண்ணிடுறேன்னு சொல்றது இருக்குல்ல, அதுதான் லைக் அண்டர்டேக்கிங். ஸோ மியர் அக்னாலேஜ்மெண்ட் ஆஃப் த டெட் இஸ் இன்சஃபிஷியன்ட். சி பாயிண்ட், த ப்ராமிஸ் டு பே ஷுட் பி டெஃபினிட் அண்ட் அன்கண்டிஷனல். டெஃபினிட் அண்ட் அன்கண்டிஷனல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டே, எப்போ பே பண்ண போறேங்கிற டேட்டை கிளியரா மென்ஷன் பண்ணு. அண்ட் யூ ஷுட் நாட் அட்டாச் எனி கண்டிஷன்ஸ். அன்கண்டிஷனல்ஸ்னா அன்கண்டிஷனல் வித்தவுட் எனி ரிசர்வேஷன், வித்தவுட் எனி ரிசர்வேஷன். ஸோ இட் ஷுட் பி டெஃபினிட். ஸ்பெசிஃபிக் டேட் வந்து எப்படி இருக்கணும்? ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். ஸ்பெசிஃபிக் டேட் அண்ட் வித்தவுட் எனி ரிசர்வேஷன்ஸ். நெக்ஸ்ட் எ ப்ராமிசரி நோட் மஸ்ட் பி சைன்டு பை தி மேக்கர். சைன்டு பை தி மேக்கர்னா யாரு? டெட்டார். கரெக்டா? யார் கடன் வாங்கினாங்களோ அவங்க தான் சைன் பண்ணும். அதர்வைஸ் இட் இஸ் இன்கம்ப்ளீட் அண்ட் இன்எஃபெக்டிவ். ப்ராமிஸ் டு பே மணி ஒன்லி. அப்போ எப்படி இருக்கக்கூடாது? கைண்ட் அதுனா இருக்கக்கூடாது. ப்ராமிஸ் டு பே சர்டைன் சம். சர்டைன் சம்னா என்ன அர்த்தம்? லைக் 10,000 rupees நான் பே பண்றேன், இல்ல நான் அப்ராக்சிமேட்டா என்னது 1,000 to 5,000 நான் பே பண்றேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா இட் won't amount to valid promissory note. அப்போ அமௌண்ட் வந்து ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். நெக்ஸ்ட், the maker and payee must be certain. maker and payee. மேக்கர்னா யாரு? as usual debtor. ஓகே, அண்ட் பேயி அப்படின்னா யாரு? கிரெடிட்டர். அப்போ நான் யார் இந்த ப்ராமிசரி நோட்டை டிராஃப்ட் பண்ணாங்க, யாருக்கு நான் காசு தரப்போறேன், எல்லாமே இட் மஸ்ட் பி எப்படி இருக்கணுமா? சர்டைன், டெஃபினட் அண்ட் டிஃபரெண்ட் பர்சன்ஸ். ஆப்வியஸா டிஃபரெண்ட் பர்சன்ஸுங்கிறது பார்க்கறதுக்கு இதாக இருக்கும், லைக் ஏன்னா இது இம்பார்ட்டன்ட். எனக்கு நானே ப்ராமிசரி நோட்டை டிராஃப்ட் பண்ண முடியாது. என்னன்னு சொல்லிட்டு ஐ ப்ராமிஸ் டு பே ஜெய் கிருஷ்ணா ஆன் so and so date so much amount அப்படின்னு சொன்னா ஜோக்கா இருக்கும். ஏன்னா
there may, both maker and payee must be of different persons in case of promissory note. Stamping. A promissory note must be properly stamped in accordance with the provisions of the Indian Stamp Act. Indian Stamp Actனு ஒன்று இருக்கு. ஸோ அதுபடி ஸ்டாம்ப். அப்போனா என்ன ஸ்டாம்பிங்னா என்ன அர்த்தம்னா, இந்த விஷயம் நீ அக்னாலேஜ் அண்டர்டேக் பண்ணியிருக்கல, இந்த மாதிரி நான் இது எல்லாமே ஸ்டாம்ப் பேப்பர்ல இருக்கணும். அதுதான் சொல்றாங்க ஸ்டாம்பிங். ஓகே, ஸ்டாம்ப் அண்ட் சச் ஸ்டாம்ப் மஸ்ட் பி டியூலி கேன்சல்டு பை மேக்கர் சிக்னேச்சர் ஆர் இனிஷியல்ஸ் ஆன் சச் ஸ்டாம்ப் ஆர் அதர்வைஸ். அப்போ அந்த ஸ்டாம்ப் பேப்பர்ல என்ன இருக்கணும், யாரோட சைனும் இருக்கணும், லைக் மேக்கரோட சிக்னேச்சரும் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இதுதான் ப்ராமிசரி நோட். அப்போ ப்ராமிசரி நோட்ல என்ன முக்கியமானது, மேக் பார்ட்டிஸ் டு தி ப்ராமிஸ். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ஏன்னா சப்சீக்வெண்டா திருப்பி நம்ம பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பார்க்கும்போது இங்க யாரு அங்க யாரு டிராஃப்ட் பண்ணாங்கிறதுல கன்ஃபியூஷன் வரும். ஸோ ப்ராமிசரி நோட்ல இங்க எழுதிக்கலாம் கிளியரா. ஓகே, பார்ட்டிஸ் டு தி ப்ராமிசரி நோட். பார்ட்டிஸ் டு தி ப்ரோ நோட் யாரு, ஒன்று மேக்கர், இன்னொன்று யாரு பேயி. மேக்கர்னா யாரு டெட்டார். ஓகே, பேயி யாரு கிரெடிட்டர். டவுட்டே இல்லை, கிளியரா இருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் யாரு பார்க்க போறோம், பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பார்க்க போறோம். பார்ட்டிஸ் டு பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஃபுல்லா ப்ரொவிஷன்ஸை பார்த்துட்டு திருப்பி நம்ம இங்க வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம அடுத்த கான்செப்ட் போகும்போது கிளியரா புரியும் நமக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இப்போ இந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் முக்கியமானது என்னது, இஸ் an instrument in writing containing an unconditional order. பாரு, அப்போ ப்ராமிசரி நோட்டு பார்க்கும்போது நம்ம என்ன வார்த்தை பார்த்தோம்னா, வேர்டு யூஸ் பண்ணோம்னா அங்கே அன்கண்டிஷனல் அண்டர்டேக்கிங்னு பார்த்தோம். ஓகே, அப்போ இங்கே அன்கண்டிஷனல் ஆர்டர் அப்படின்னாலே எனக்கு ஒரு விஷயம் கிளியரா இருக்கு. யார் இந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை டிராஃப்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, யார் கடன் கொடுத்துருப்பாங்களோ அவங்க தான் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ்ல என்ன பண்ணியிருப்பாங்க, லைக் இந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை டிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க. அன்கண்டிஷனல் ஆர்டர் சைன்டு பை தி மேக்கர் டைரக்டிங் எ சர்டைன் பர்சன் டு பே சர்டைன் சம் ஆஃப் மணி ஒன்லி டு ஆர் டு த ஆர்டர் ஆஃப் சர்டைன் பர்சன் ஆர் டு தி பேரர் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ டிராயர், அப்போ பார்ட்டிஸ் டு தி பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் எனக்கு ஒரு விஷயம் கிளியரு. என்னது, டிராயர் யார் இந்த பில்ஸை டிராஃப்ட் பண்றாங்களோ அவன் பேர் டிராயர். ஓகே, யாருக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பாஸ் ஆன் பண்றாங்களோ அவன் பேர் டிராய். யாருக்கு பே பண்ண சொல்றாங்களோ அவங்க பேர் பேய். அப்ப இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, இங்க யார் இதை டிராஃப்ட் பண்றாங்க, இவர் தான் மிஸ்டர் ஏ. ஸோ அவர் பேர் தான் டிராயர். ஹூ மேக்ஸ் த பில், ஹூ மேக்ஸ் த பில். ஓகே, நெக்ஸ்ட் யாருக்கு ஆர்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பாஸ் பண்றாங்க, பிக்கு. ஓகே, ஸோ 4 months ஆஃப்டர் டேட் இங்க பே டு மிஸ்டர் பி. அப்போ மிஸ்டர் பே டு மிஸ்டர் பிங்கிறதுனால யாரு, அப்போ யாருக்கு பே பண்ண சொல்றாங்க, ஏ தான் டிராஃப்ட் பண்ணது, ஆனா யாருக்கு பே பண்ண சொல்றாரு, பிக்கு பே பண்ண சொல்றாரு. ஸோ பி தான் பேயி. ஸோ யாருக்கு இது கொடுக்குறாங்க, டு சி. அப்போ சி தான் இங்க டிராய், ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் யாருக்கு. அப்போ சிம்பிளா சொன்னா ஏ இந்த பில்ல டிராஃப்ட் பண்றாரு. ஏ வந்து சி கிட்ட சொல்றாரு என்னன்னு, பிக்கு பே டு பின்னு, பே டு பின்னு. அப்போ பி தான் பேய், சி தான் என்னது டிராயி. ஓகே, ஏ தான் டிராயர். அப்போ ஏன்னா இந்த ப்ராமிசரி நோட்டை டிராஃப்ட் பண்ணது ஏ, ஸோ அதனால டிராயர். ஓகே, அண்டு யாருக்கு பே பண்ண சொல்றாங்க, பிக்கு, அதனால பி பேய். யாரு பிக்கு பே பண்ண சொல்றாங்க, இந்த சி, அதனால அவர் பேரு டிராயி. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், அப்போ இந்த எக்ஸாம்பிள்னால நீங்க என்ன நினைச்சுக்க போறீங்க, லைக் டிராயர், டிராயி, பேய், இந்த 3 பேரும் 3 டிஃப்ரெண்ட் பர்சன்ஸா தான் இருக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. டிஃப்ரெண்ட் பர்சன்ஸா தான் இருக்கணுங்கிறது எந்த அவசியமும் இல்லை. கிளியரா புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல டிராயர் நினைச்சார்னா பே டு ஏன்னே போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, அப்போ இந்த சப்போ அந்த மாதிரி சினாரியோஸ்ல என்ன வரும், லைக் டிராயர் வந்து ஏவா இருப்பாங்க. ஓகே, டிராயி சியா இருப்பாங்க, டிராயி திருப்பி ஏவா இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாட் இஃப் இந்த கிவன் சினாரியோஸ்ல என்னது, டிராயர், டிராயி, டிராயர், டிராயி, பேயி 3 பேரும் வேற வேறையா இருக்காங்க. பட் இந்த மாதிரி தான் இருக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. நான் என்ன சொல்றேன், சப்போஸ் டிராயர் வந்து ஏ, because who drafted the bill or
ஹூ கேவ் லோன் டு சி, அதனால ஏ தான் டிராஃப்ட் பண்றாரு. ஸோ டிராயர் ஏ. ஓகே, இ 4 months ஆஃப்டர் டேட் பே டு மிஸ்டர் ஏனே போடலாம். மிஸ்டர் ஏ a sum of rupee 10,000 for value received அப்படின்னு போட்டு டு மிஸ்டர் சி. அப்போ இந்த கேஸ்ல எப்படி சினாரியோ வரும்? யார் டிராயர்? ஆப்வியஸா ஏ. ஓகே, யாரு டிராயி? ஆப்வியஸா சி, இதுல டவுட்டே இல்லை. ஓகே, யாரு பேய்? திருப்பியும் ஏ தான் வரும். அப்போ இங்க ரெண்டு பேருமே ஒரே பார்ட்டியா இருக்காங்களே, இருக்கலாமா? இருக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நான் திரும்பி லாஸ்டா ஒரு வாட்டி சொல்றேன். இந்த கிவன் சினாரியோல, ஸோ இந்த கிவன் எக்ஸாம்பிள், கிவன் எக்ஸாம்பிள் யார் டிராயர்? டிராயர் டிராயி பேயின்னு பார்க்கலாம். இங்க ஹூ மேக்ஸ் த பில்? மிஸ்டர் ஏ. ஸோ டிராயர் வந்து ஏ தான். ஓகே, யார் டிராயி? டிராயி வந்து சி தான். இதுல ரெண்டுமே சேம் தான், ரெண்டு சினாரியோலையும் சேம் தான். ஆனா யாருக்கு பே பண்ண சொல்றாங்க? மிஸ்டர் பிக்கு இங்க பே பண்ண சொல்றாங்க. அதனால நான் என்ன சொல்றேன், இங்க பேயி வந்து பி. பட் நான் சொன்ன எக்ஸாம்பிள்ல சப்போஸ் பிக்கு பே பண்ண சொல்லாம ஏக்கே பே பண்ணாங்கன்னா அப்போ பேயி இங்க ஏவா மாறிடும்னு சொல்ல வரேன். அப்போ இது மூலமா நான் என்ன இன்னொரு ஒரு விஷயம் சொல்ல வரேன்னா, both drawee and payee can be a drawer and payee can be a same person. So bottom line என்னது? both drawer and payee can be a same person. Can be a same person. இதுதான் நான் சொல்ல வரேங்க. ஓகேவா? இம்பார்ட்டன்ட் இது. ஓகே, ஸோ இதுதான். நெக்ஸ்ட் அப்போ இங்க அப்டேட் பண்ணிடலாம். பார்ட்டிஸ் டு பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் யாரு? டிராயர், டிராயி, பேயி. ஸோ ஹூ மேக்ஸ் த பில்? மேக்ஸ் த பில். நெக்ஸ்ட் டிராயிங்கிறவன் யாரு? லைக் யாருக்கு பே பண்ணணுமோ, ஒரு யார் இது கடன் வாங்கினாங்களோ. ஓகே, ஸோ ஹி இஸ் டெக்னிக்கலி அ டெட்டர். ஓகே, பேயி யாருக்கு? டு whom the bill amount is paid. bill amount is paid. இவங்க தான் யாரு? பேயி. ஓகேவா? கிளியரா? ஸோ இதுதான் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். எசென்ஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஈஸி. இட் மஸ்ட் பி இன் ரைட்டிங், must contain an express order to pay. The order to pay must be definite and unconditional. ஸோ டெஃபினெட்னா என்னன்னு தெரியும், அன்கண்டிஷனல்னா என்னன்னு தெரியும். டெஃபினெட்டுங்கிறது ஸ்பெசிஃபிக் டேட் அண்ட் அமௌண்ட் அண்ட் ஆல்சோ பர்சன், எல்லாமே கிளியரா டெஃபினட்டா இருக்கணும். அண்ட் அன்கண்டிஷனல்னா என்னன்னு தெரியும், வித்தவுட் எனி ரிசர்வேஷன். வித்தவுட் எனி ரிசர்வேஷன். ஓகே, ஸோ மஸ்ட் பி இன் ரைட்டிங். மை எக்ஸ்பிரஸ் ஆர்டர் டு பே. The order to pay must be definite and unconditional. The drawer must sign the instrument. The drawer must sign the instrument. Next, drawer, drawee and payee must be certain. Obvious. All these three parties may not necessarily be three different person. இதுதான் நம்ம போன எக்ஸாம்பிள்லயே நான் சொல்ல ட்ரை பண்ணது இதுதான். ஆல் தீஸ் த்ரீ பார்ட்டிஸ்னா யார் யாரு? டிராயர், டிராயி, பேயி. ஓகே, மே நாட் நெசசரிலி பி த்ரீ டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ். ஸோ இதுதான் இந்த 5th பாயிண்ட். 6th பாயிண்ட், த சம் மஸ்ட் பி சர்டைன். த ஆர்டர் மஸ்ட் பி டு பே மணி ஒன்லி. இட் மஸ்ட் பி ஸ்டாம்ப்டு. ஸோ இதெல்லாமே ஆல்ரெடி நம்ம மற்ற இதுலேயும் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லையும் பார்த்தோம், ப்ராமிசரி நோட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லையும் பார்த்தோம். இதோ இப்பயும் நம்ம அதே தான். ஸோ இதுதான் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அப்போது ப்ராமிசரி நோட்டில் பார்ட்டிஸ் டு த பில் வந்து 2 பார்ட்டிஸ் தான், டெட்டார் அண்ட் கிரெடிட்டார். ஸோ யார் ப்ராமிசரி நோட்டை எழுதுவாங்க, டிராஃப்ட் பண்ணுவாங்க அப்படின்னா மேக்கர், டெட்டார் தான் டிராஃப்ட் பண்ணுவாங்க. அதனால தான் என்ன வேர்டு யூஸ் பண்ணுறாங்கன்னா, எங்க அந்த ப்ராமிசரி நோட்டில் அன்கண்டிஷனல் அண்டர்டேக்கிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. அன்கண்டிஷனல், ஆர் நான் இப்படி எழுதுறேன். ஸோ ப்ராமிசரி நோட்டில் நான் என்ன வேர்டு யூஸ் பண்ணுறேன்? அன்கண்டிஷனல் அண்டர்டேக்கிங். ஓகே,
திருப்பியும் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் நான் என்ன வேர்டு யூஸ் பண்ணுறேன்? அன்கண்டிஷனல் ஆர்டர் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸு. இங்கே ஏன் அன்கண்டிஷனல் அண்டர்டேக்கிங்னு சொல்கிறேன்? கடன் வாங்கினவன் டிராஃப்ட் பண்ணுறான், தட் இஸ் டெட்டார் டிராஃப்ட் பண்ணுறான். அதனால தான் இங்கே அன்கண்டிஷனல் அண்டர்டேக்கிங். பேய் வந்து கிரெடிட்டர். ஸோ நான் இந்த சாப்டரே ரொம்ப ஸ்லோவாக எடுக்கிறேன். ஸோ தட் சைமல்டேனியஸாக நீங்களும் படிச்சுட்டே வந்தீங்கன்னா இந்த சாப்டர் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். இம்பார்ட்டண்ட்டான சாப்டர் இது சிஏ ஃபவுண்டேஷனில். ஓகே, பேயிங்கிறவங்க வந்து கிரெடிட்டார். நெக்ஸ்ட் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் ட்ராயர், ட்ராயி, பேய். இந்த ட்ராயர், ட்ராயி, பேய் அப்போது இந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் யார் டிராஃப்ட் பண்ணுறாங்க? யார் கடன் கொடுத்தாங்களோ அவன் டிராஃப்ட் பண்ணுறான், தட் இஸ் ட்ராயர். அதனால தான் அன்கண்டிஷனல் ஆர்டருங்கிற வார்த்தை வருது. ஓகே, ஸோ இதுதான் பேசிக்காக நம்ம பார்த்தது. அண்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னது? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ராமிசரி அண்ட் நோட் அண்ட் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணது தான் இருக்கும். ஒருவேளை இந்த டிஃப்ரென்சஸில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து அதை அட்ரஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து செக். ஸோ செக்குங்கிறப்போ இட் இஸ் அகெயின் என்ன சொல்கிறாங்கன்னா பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுங்கிறாங்க. செக் இஸ் எ பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் drawn on specified banker and not expressed to be payable otherwise than on demand, and it includes electronic image of truncated check and check in electronic form. ரொம்ப ஈஸியான டெஃபினேஷன் இது ஆக்சுவலாக. ஸோ a check is a bills of exchange drawn on specified banker and not expressed to be payable otherwise than on demand, and it includes electronic image of truncated check. ஸோ நான் ஃபர்ஸ்ட் எதை அட்ரஸ் பண்ணலான்னு பார்க்குறேன்னா லாஸ்ட் 2 லைன்ஸை அட்ரஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இட் இன்க்ளூட்ஸ் என்னது? எலக்ட்ரானிக் இமேஜ் ஆஃப் ட்ரங்கேட்டட் செக் அண்ட் செக் இன் எலக்ட்ரானிக் ஃபார்ம். இதை நம்ம ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணிடலாம் ஸோ தட் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ பேசிக்காக எலக்ட்ரானிக் ஆர் ட்ரங்கேட்டட் செக், எலக்ட்ரானிக் இமேஜ் ஆஃப் ட்ரங்கேட்டட் செக் பேர் தான் பந்தாவாக இருக்கும், ஆனால் கான்செப்ட் சிம்பிள் தான். ட்ரங்கேட்டட் செக் இன் எலக்ட்ரானிக் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்துக்கும் கிளியராக மீனிங்கை புரிஞ்சுக்கிட்டா இந்த செக் ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ் ரொம்ப ஈஸி. ஓகே, ட்ரங்கேட்டட் செக் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்டாப்னு அர்த்தம். ஓகே, ஸ்டாப். எதை ஸ்டாப் பண்ணுறது? ஸ்டாப்பிங் த செக் இன் ஃபிசிக்கல் ஃபார்ம். ஸ்டாப்பிங் த செக் இன் ஃபிசிக்கல் ஃபார்ம். இதுதான் என்னது? ட்ரங்கேட்டட் செக். செக் இன் எலக்ட்ரானிக் ஃபார்முங்கிறது என்னன்னா டிஜிட்டல் செக். ஓகே, அப்போ இந்த டிஜிட்டல் செக்குக்கு தான் என்ன வேணும்னா டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட், டிஎஸ்சிம்பாங்க, அது வேணும். ஓகே, அதே ட்ரங்கேட்டட் செக்குக்கு டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட்னு இல்லை, இந்த ஃபிசிக்கல் ஃபார்மில் இருக்கும். அந்த ஃபிசிக்கல் ஃபார்மில் இருக்கிறத ஸ்கேன் பண்ணிவிட்டு சப்சீக்வெண்ட் ஸ்டெப்ஸுக்குன்னா அந்த ஸ்கேன்டு காப்பியை தான் யூஸ் பண்ணுவாங்க. அது பேர் தான் இந்த ட்ரங்கேட்டட் செக்கு. அதே செக் இன் எலக்ட்ரானிக் ஃபார்ம்னா டிஜிட்டல் செக்கை தான் செக் இன் எலக்ட்ரானிக் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த லாஸ்ட் 2 லைன்ஸ் கிளியராக இருக்கு. நெக்ஸ்ட், a check in a bill is a bills of exchange drawn on specified banker not expressed to be payable otherwise than on demand. அப்போ நான் ஒருத்தருக்கு செக் தரேன், அப்போ whether the bank is liable to pay any amount இல்லை, unless it is demanded bank is not liable to என்னது பே எனி அமௌண்ட். ஸோ பேபிள் ஆன் டிமாண்ட்னா அதை பேங்க்ல போயிட்டு இது பண்ணுறது. ஸோ செக் இன் எலக்ட்ரானிக் ஃபார்ம்னா என்னன்னு தெரியும், ட்ரங்கேட்டட் செக்னா என்னன்னு தெரியும். நெக்ஸ்ட், பார்ட்டிஸ் டு தி செக், ட்ராயர், ட்ராயி, பேய். ட்ராயர் த பர்சன் ஹூ ட்ராஸ் எ செக் மேக்ஸ் எ செக் இஸ் கால்ட் அஸ் எ ட்ராயர், அதாவது டெட்டார். நெக்ஸ்ட், ட்ராயிங்கிறது யாரு? த ஸ்பெசிஃபிக். அப்போ இன் கேஸ் ஆஃப் எ செக்கு ட்ராயிங்கிறது ஸ்பெசிஃபிக் பேங்காக தான் இருக்கும். Okay, next, pay the person named in the instrument to whom or to whose order the money is by the instrument directed or to be paid is called as a payee. So drawer, drawee, payee. Drawer ங்கிறது debtor. Okay, இங்க payங்கிறது என்ன? The person named in the instrument, that is the person in whose favor check is issued, to whom or to whose order the money is by the instrument directed or to be paid is called as a payee. The payee may be the drawer himself or a third party. Obviously, ஏன்னா இதை நான் சொல்லணும், இந்த ஸ்டேட்மெண்ட் drawee என்னது எங்க இருக்கு? The payee may be the drawee himselfங்கிறத நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே இருக்கு, ஃபர்ஸ்ட் லைன்லேயே இருக்கு.
எ செக் இஸ் எ பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் நம்ம என்ன ப்ரொவிஷன்ஸ் பார்த்தோமோ அதே தான் அப்ளிகபிள் இங்கேயும். அப்போ என்ன சொல்ல வராங்க, இங்கே ட்ராயரும் பேயும் ஒரே பர்சனாக கூட இருக்கலாம், ஆனால் ட்ராயி கம்பல்சரியாக பேங்காக தான் இருக்க முடியும் in case of a check. So அதுதான் next essential characteristics same as bills of exchange must be drawn on a specified banker, must be payable on demand. Next இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் தான் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போது அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரிவிஷன் மாதிரி கொடுக்கலாம். ட்ராயர், ட்ராயி, பேயி, செக்லையும் சேம் டு பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ட்ராயருங்கிறது யார், டெட்டார். பேயிங்கிறது த பர்சன் நேம்ட் இன் த இன்ஸ்ட்ருமெண்ட், யாருக்கு பே பண்ணணுமோ அவங்க பேயி. அப்போ ட்ராயிங்கிறது பேங்க். அப்போ இங்கே நம்ம அப்டேட் பண்ணிடலாம். ஸோ இன் கேஸ் ஆஃப் செக், ஓகே, இன் கேஸ் ஆஃப் எ செக் திருப்பி யார் பார்ட்டிஸ் டு இது, ட்ராயர், ட்ராயி, பேயி. ஓகே, அப்போ ட்ராயருங்கிறது யார், டெட்டார். ஓகே, ட்ராயிங்கிறது யார், பேங்க். பேயிங்கிறது யாருது, டு ஹூம் த பில் அமௌண்ட் இஸ், டு ஹூம் த பில் அமௌண்ட் இஸ் பேயபிள், அமௌண்ட் இஸ் பேயபிள். ஓகே, ஸோ அப்போது இதுவும் செக்கும் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சும் பார்த்தீங்கன்னா ஆன் சிமிலர் டேர்ம்ஸில் தான் இருக்கும். எக்ஸப்ட் தட் இந்த ட்ராயி இன் கேஸ் ஆஃப் அ செக் வந்து என்னது பேங்காக தான் இருப்பாங்க. அதுமாதிரி ட்ராயர் அண்ட் பேயி கேன் பி அ சேம் பர்சன், சேம் லைக் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு. அப்போ ப்ராமிசரி நோட்டுன்னு வரும்போது ப்ராமிசரி நோட்டில் 2 பார்ட்டிஸு யார் யார், மேக்கர் அண்டு பேய். மேக்கர் தான் யார், டெட்டார். பேயினா யார், கிரெடிட்டார்ஸ். ஓகே, அதனால தான் அன்கண்டிஷ்னல் அண்டர்டேக்கிங்னு வருது. அன்கண்டிஷ்னல் அண்டர்டேக்கிங்னா அப்போது யார் கடன் வாங்கினாங்களோ அவங்க டிராஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ மேக்கர், பேய். இன்கேஸ் ஆஃப் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக இருக்கட்டும் இல்லாட்டி செக்காக இருக்கட்டும் 3 பேர் இருப்பாங்க. ட்ராயர், ட்ராயி, பேய். ட்ராயர்னால் யார் டிராஃப்ட் பண்ணுறாங்களோ அவங்க பேர் ட்ராயர். ஓகே, நெக்ஸ்ட் ட்ராயிங்கிறது வந்து யாருக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பாஸ் ஆன் பண்ணுறாங்களோ அவங்க பேர் ட்ராயி. நெக்ஸ்ட் யாருக்கு பே பண்ண சொல்கிறாங்களோ அவங்க பேர் பேய். ஸோ போத் இன் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஸ் வெல் அஸ் செக், ட்ராயர் அண்ட் பேயி கேன் பி அ சேம் பர்சன். ஓகே, பட் இன் கேஸ் ஆஃப் ப்ராமிசரி நோட் மேக்கர் அண்ட் பேயி மஸ்ட் பி 2 டிஃப்ரெண்ட் பீப்புள். ஸோ இதுதான் நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிளாசிஃபிகேஷன்ஸு. ஸோ இந்த கிளாசிஃபிகேஷனுங்கிறது பார்க்கும்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் இருக்குது. ஸோ இந்த கான்செப்டோட நம்ம இந்த வீடியோவை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஒன்று பேரர் இன்ஸ்ட்ருமெண்ட், இன்னொன்று ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட். இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பேரர் இன்ஸ்ட்ருமெண்ட்னா ஹூ இஸ் ஹேவிங் த பில் இஸ் கால்ட் கேன் என்னது டிமாண்ட் த பேமெண்ட் இஸ் கால்ட் அஸ் எ பேரர் இன்ஸ்ட்ருமெண்ட். ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்னா இன்னாருக்கு நீ பே பண்ணுன்னு சொன்னால் அப்போ அந்த பேர் தான் ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ bearer instrument, it is an instrument where the name of the payee is blank or where the name of the payee is specified with the word or bearer. அப்படின்னா நான் வந்து ஒன்று பே டு அப்படிங்கிற இதில் அந்த டேஷில் வந்து என்ன போடுறேன், பிளாங்காக விட்டுறேன். இல்லையா நான் என்ன போடுறேன், பே டு ராகுல் ஆர் பேரர் அப்படின்னு போட்டால் அப்போ இட் பிகம்ஸ் அ பேரர் இன்ஸ்ட்ருமெண்ட். இதே ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறது இட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் விச் இஸ் பேபிள் டு எ பர்சன் or payable to a person or payable to a person or his order or payable to order of a person or where the last endorsement is in full. Such instrument can be negotiated by endorsement and delivery. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் பேயபிள் டு ராகுல் ஆர் இஸ் ஆர்டர் அப்படின்னா ராகுல் யாருக்கு ஒன்று ராகுலுக்கு பே பண்ணு, இல்லைன்னா ராகுல் வேற யாருக்காச்சும் பே பண்ண சொன்னார்னா அவருக்கு பே பண்ணு அப்படின்னு சொன்னால் அது பேர் தான் என்னது, ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இதுதான் பேரர் அண்ட் ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கான டிஃப்ரென்ஸ். அடுத்தது எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் இன்லேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட். கம்பல்சரியாக அது கேட்பாங்க. ஸோ கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். ஓகே, இன்லேண்ட் அண்ட் ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட். இன்லேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்னது, எ ப்ராமிசரி நோட், பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர் செக் ட்ரான் ஆர் மேட் இன் இந்தியா. ஓகே, and made payable in or drawn upon any person resident in India shall be deemed na assumed to be an என்னது இன்லேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இங்கே பார்க்கலாம். இன்லேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எ ப்ராமிசரி நோட், பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர் செக் ட்ரான் எங்கே இருக்குது, இந்தியாவில். ஓகே,
நெக்ஸ்ட் மேடு பேயபிள் இன் இந்தியா. ஓகே, ஆர் drawn upon a person who is a resident of India. Drawn upon a person who is a resident in India or a resident in India. அப்போ இது இன்னுமே என்னது அண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். பாருங்க, a promissory note, bills of exchange or check drawn or made in India. இதுல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கீவேர்டு அண்டு. ஓகே, ஸோ அண்டு and made payable in or drawn upon a person resident in India shall be deemed to be an inland instrument. Okay, next பாருங்க, இதோ இங்க பாருங்க, foreign instrument. A foreign instrument is one which is not an inland instrument. In other words, it can be understood as follows. Important. Okay, promissory note, bills of exchange, check drawn or made outside India. Okay, அப்போ foreign instrument drawn இங்க எழுதிக்கலாம், foreign instrument இன்னா made outside India. Okay, next on a person எப்படி இருக்கணும், on a person a resident in or outside India plus made payable in India. On a person residing outside India plus payable outside India or on a person residing in India plus payable outside இந்தியாவாக இருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஓகே, ஸோ ஆன் எ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் எங்கே வந்து அந்த பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை எழுதுவாங்கன்னு கேட்டால் அவுட் சைட் இந்தியாவில் எழுதுவாங்க, ஃபாரின் பில். செகண்ட், ஆன் எ பர்சன் ரெசிடென்ட் இன் ஆர் அவுட் சைட் இந்தியா மேடு பேயபிள் இன் இந்தியா. ஓகே, அப்போ ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இங்கே எழுதிக்கலாம் ட்ரான். எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் கிளியர், மேட் அவுட் சைட் இந்தியா, அதில் டவுட்டே இல்லை. மேடுனா என்ன அர்த்தம், டிராஃப்டட்னு அர்த்தம். ஓகே, டிராஃப்டட் அவுட் சைட் இந்தியா. ஓகேவா, ட்ரான் அப்பான் எ பர்சன் ரெசிடென்ட் இன், ட்ரான் யார் மேலே யாருக்கு எழுதியிருக்காங்கன்னு கேட்டால் ஆன் எ பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா, ரெசிடென்ட் இன் இந்தியா ஆர் அவுட் சைட் இந்தியா. ஓகே, அவுட் சைட் இந்தியா ப்ளஸ் மேடு பேயபிள். இது என்னது, பேயபிள் வந்து இந்தியாவில், இன் இந்தியா. அப்போ சிச்சுவேஷன் 1 என்னன்னா, சிச்சுவேஷன் 1 மேடு அவுட் சைட் இந்தியா. ஓகே, அப்புறமா பேயபிள் என்னது, ஆன் எ பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா, பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா ஆர் அவுட் சைட் இந்தியா. ஓகேவா, அண்டு பேயபிள் இன் இந்தியாவாக இருக்கணுமா, பேயபிள் இன் இந்தியாவாக இருக்கணும். இருந்துச்சுன்னா கூட ஸ்டில் இது வந்து ஃபாரின் பில். நெக்ஸ்ட் சிச்சுவேஷன் 2. ஓகே, சிச்சுவேஷன் 2 என்னது, திருப்பி மேட் அவுட் சைட் இந்தியா, மேட் அவுட் சைட் இந்தியா. ஓகே, திருப்பியும் ஆன் எ பர்சன் ரிசைடிங் அவுட் சைட் இந்தியா, ரிசைடிங் அவுட் சைட் இந்தியா பிளஸ் பேயபிள் அவுட் சைட் இந்தியா. இது ஈஸி. இது என்னது, ரிசைடிங் அவுட் சைட் இந்தியா பிளஸ் பேயபிள் அவுட் சைட் இந்தியா, பேயபிள் அவுட் சைட் இந்தியா. ஓகே, சிச்சுவேஷன் 3 பாருங்க, திருப்பி மேட் அவுட் சைட் இந்தியா. அப்போ ஃபாரின் பில்ல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரீ ரெக்வசிட் என்னன்னா மேட் அவுட் சைட் இந்தியாவாக இருக்கணும், 3 சிச்சுவேஷனுமே. ஓகே, தேர்டு, ஆன் எ பர்சன் ரிசைடிங் இன் இந்தியா பேயபிள் அவுட் சைட் இந்தியா. ஸோ பர்சன் ரிசைடிங் இன் இந்தியா பிளஸ் என்னது, பேயபிள் அவுட் சைட் இந்தியா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். பாருங்க, எனக்கு ஒரு விஷயம் கிளியர், இன் கேஸ் ஆஃப் எ ஃபாரின் பில் மேட் அவுட் சைட் இந்தியா தான், அதில் டவுட்டே இல்லை. ஆன் எ பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியாவாக இருக்கட்டும் இல்லை அவுட் சைட் இந்தியாவாக இருக்கட்டும், இஃப் பேயபிள் இன் இந்தியாவாக இருந்தாலுமே ஸ்டில் ஃபாரின் பில் தான். அதுதான் சிச்சுவேஷன் 1. சிச்சுவேஷன் 1 என்னது, மேட் அவுட் சைட் இந்தியா. ஓகே, பேயபிள் டு எ பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா ஆர் அவுட் சைட் இந்தியாவாக இருக்கலாம். பேயபிள் இன் இந்தியாவாக இருந்தால் கூட ஸ்டில் என்னது, ஃபாரின் பில் தான். செகண்ட், அப்போ எக்ஸாம்பிள் வச்சுப்போமா, எக்ஸாம்பிள். ஸோ பில் வாஸ் மேட் ஆன் இன் என்னது, யூஎஸ்ல மேட்.
ஓகே, டு எ பர்சன் ஹூ இஸ் ரிசைடிங் இன் இந்தியா. நான் தான், என் மேலே பில்லு எழுதியிருக்காங்க. ஸோ ஐ எம் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ ரெசிடென்ட் இன் இந்தியா, பேயபிள் இன் இந்தியா, சென்னை. திருப்பியும் பேயபிள் இன் இந்தியா, இது என்னது? இன்லேண்ட் பில்லா இல்லை ஃபாரின் பில்லா? ஃபாரின் பில் தான் அது. ஏன் அப்படின்னா மேடு அவுட் சைடு இந்தியா, யூஎஸ்ல எழுதியிருக்கிறதுனா அவுட் சைடு இந்தியா. ஈவன் தோ இட் இஸ் மேடு பேயபிள் இன் இந்தியா, ஓகே, payable in India and pay on bill is drawn on a person residing in India, still it is a foreign bill. Okay, situation 2 என்னது? Made outside India, US. ஓகேவா, on person resident of India, நான் தான். ஓகே, made payable outside India, US, still foreign bill. இதுதான் situation 2. Third situation, made outside India, US, on a person residing in India. Okay, next payable outside India, திருப்பி யூஎஸ், ஃபாரின் பில் தான் வரும். ஸோ இதுதான் இந்த ஃபாரின் பில். ஓகே, அப்போ இன்லேண்ட் பில்னா என்னன்னு பார்க்கலாம் ஒரு வாட்டி. இன்லேண்ட் பில்லுங்கிறது ப்ராமிசரி நோட், பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர் செக் ட்ரான் ஆர் மேட் இன் இந்தியா. இதுதான் இங்கே இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ் ஃபாரின் பில்லுக்கும் என்னது இன்லேண்ட் பில்லுக்கும். ஃபாரின் பில்லுக்கும் இன்லேண்ட் பில்லுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ். ஸோ இன்லேண்ட் பில்லாக இருந்தால் இன்லேண்ட் பில் மேடு என்னது இன் இந்தியா, இன் இந்தியா, பே அண்ட் மேடு பேயபிள் இன் ஆர் ட்ரான் அப்பான் எ பர்சன் residing in India shall be deemed to be an inland. And என்னது drawn on person residing in இந்தியாவா இருக்கணும் அண்ட் மேடு பேயபிள் இன் இந்தியாவா இருக்கணும். இதுதான் இங்க இம்பார்ட்டன்ட். இது வந்து அண்டு கண்டிஷன். இந்த அண்டு கண்டிஷன்ல எல்லா கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ இன்லேண்ட் பில்ல லைக் ட்ரான் இன் சென்னை, ஓகே, மேட் இன் சென்னை. எக்ஸாம்பிள், மேட் பில் மேட் இன் சென்னை, ஓகே, ஆன் எ பர்சன் ரிசைடிங் இன் மதுரைன்னு வச்சுப்போம். மதுரை, மேடு பேயபிள் இன் மதுரை. இது என்னது? இன்லேண்டு பில். அவ்வளோதான் பாயிண்ட். ஓகே, நான் மேட் இன் சென்னை, மதுரை, மதுரை அப்படிங்கிறதுனால இது என்னது இன்லேண்ட் பில். இது எல்லாமே அண்டு கண்டிஷன். பட்டு இங்கே ஃபாரின் பில் இல்லை, அப்படி இல்லை. ஃபாரின் பில்லில் பார்த்தீங்கன்னா ஆன் எ மேட் அவுட் சைடு இந்தியா, ஆன் எ பர்சன் ரிசைடிங் இன் ஆர் அவுட் சைடு இந்தியா, ஓகே, ஆன் மேடு பேயபிள் இன் இந்தியா. சரி, ஏன்னா இங்கே எனக்கு அவுட் சைடு இந்தியா வந்தாச்சு. ஈவன் தோ இட் இஸ் மேடு பேயபிள் இன் இந்தியா, ஸ்டில் இட் இஸ் என்னது? ஃபாரின் பில் தான். ஓகே, செகண்ட் சினாரியோவில் என்னது? ட்ரான் அவுட் சைடு இந்தியா டு ஆன் எ பர்சன் ரிசைடிங் அவுட் சைடு இந்தியா, மேடு பேயபிள் அவுட் சைடு இந்தியா. ஸோ என்ன எக்ஸாம்பிள்? யூஎஸ்ல இருக்கிற ஒரு பர்சன் திருப்பி மேடு பேயபிள் அவுட் சைடு இந்தியா, யூஎஸ். அப்படியே இருந்தால் ஃபாரின் பில் தான். ஃபர்ஸ்ட் சினாரியோ என்னது? யூஎஸ், ஓகே, பர்சன் ரிசைடிங் இன் ஆர் அவுட் சைடு இந்தியா. ஸோ நான் சென்னையில் இருக்கேன், மேடு பேயபிள் இன் இந்தியா, சென்னை. ஸோ அப்போ என்னது? ஃபாரின் பில் தான், ஸ்டில் ஃபாரின் பில். இங்கே யூஎஸ்ல இருக்கேன், பில் இஸ் ட்ரான் ஆன் எ பர்சன் ஹூ இஸ் ரிசைடிங் இன் யூஎஸ் அண்ட் பேயபிள் இன் யூஎஸ், ஃபாரின் பில். திருப்பியும் நான் யூஎஸ்ல இருக்கேன், அவுட் சைடு இந்தியாவில் இருக்கேன், ஆன் எ பர்சன் ரிசைடிங் இன் இந்தியா. ஸோ நான் தான் வச்சுப்போம், நான் அண்ட் பேயபிள் அவுட் சைடு இந்தியா. ஸோ பேயபிள் இன் யூஎஸ், பில் இஸ் பேயபிள் இன் யூஎஸ் அப்படின்னா திருப்பி என்னது? ஃபாரின் பில் தான். ஸோ இதுதான் இந்த வேரியஸ் சினாரியோஸ். ஓகே, ஸோ இது கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இதை நோட் எக்ஸாம்பிள்ஸ்னால் சைமல்டேனியஸாக எழுதிட்டே வாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான கான்செப்ட் என்னன்னா, இதுலேருந்து எக்ஸாமினேஷனில் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஒன்ஸ் நான் ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோமேட்டு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் ரிலேட்டடான கேஸ் பேஸ்டு கொஷின்ஸையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இப்போது நம்ம பார்க்க போகிறது லயபிலிட்டி ஆஃப் தி மேக்கர். ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. ஓகே, என்ன பார்க்க போகிறோன்னா லயபிலிட்டி ஆஃப் தி மேக்கர் ஓகே, அண்ட் லயபிலிட்டி ஆஃப் அக்செப்டர் என்னன்னு பார்க்கலாம். லயபிலிட்டி ஆஃப் அக்செப்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன்ஸை படிச்சிடலாம். ஓகே, இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் டு தி கான்ட்ரரி, த லயபிலிட்டி ஆஃப் தி மேக்கர் ஆர் ட்ராயர் ஆஃப் எ ஃபாரின் ப்ராமிசரி நோட் ஆர் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அப்போ இந்த ப்ரொவிஷன் இஸ் அப்ளிகபிள் டு ஃபாரின்
ஃபாரின் பில், ஃபாரின் பில், ஃபாரின் ப்ராமிசரி நோட்டு, ஃபாரின் செக், இதுக்கு மட்டும்தான் இந்த ப்ரொவிஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஏன்னா லாஜிக்காக என்ன தெரியுமா, நான் வந்து இன்லேண்ட் பில்லாக இருந்துச்சுன்னா ஆப்வியஸாக தெரியும் நமக்கு இந்தியன் ரூல்ஸ் தான் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லி. பட் இன் கேஸ் ஆஃப் ஃபாரின் பில் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் மேலே, பில் மேட் அவுட் சைட் இந்தியா, பேபிள் இன் இந்தியா இருந்தால் கூட ஃபாரின் பில் தான். அப்போது எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, இந்தியாவில் வேற ரூல் இருக்குது, ஃபாரினில் வேற ரூல் இருக்குது. இப்போ நான் எதை ஃபாலோ பண்ணணுங்கிறதுல கன்ஃபியூஷன் வரும். அப்போ இந்த கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ரொவிஷன் படிக்கிறோம். கிளியரா? ஸோ in the absence of contract to a contrary, the liability of the maker or drawer of a foreign promissory note, bills of exchange or check is regulated in all essential matters by the law of the place where he made the instrument. Place where he made the instrument. Important. Place where he made the instrument. அப்போ liability of the makerக்கு நான் அப்போ எந்த ரூல் ஃபாலோ பண்ணணும்னா, place where he made the instrument. Place where he made the instrument. But and the respective liability of the, இப்போ நம்ம யார்கிட்ட பார்க்க போறோம், அக்செப்டர். liability of the acceptor என்னன்னா அண்ட் இன்டார்சர். இன்டார்சர்னா யாரு, டிரான்ஸ்ஃபர்டு, யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்களோ அவங்களுக்குன்னா அப்போ liability of the acceptor slash இன்டார்சர் என்னது, ஆஃப் தி பிளேஸ் வேர் த இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் மேட் பேபிள். அப்போ இங்க நான் சிம்பிள், ரொம்ப ஈஸியான கான்செப்ட். பிளேஸ் வேர் த இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் மேட் பேபிள். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம கொஸ்டின் வந்து யாரோட லைபிலிட்டிங்கிறது தான் செக் பண்ணணும். ஓகே, லைபிலிட்டி ஆஃப் தி மேக்கர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லைபிலிட்டி ஆஃப் த மேக்கர்னா அவர் எங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை டிராஃப்ட் பண்ணாரோ அந்த இடத்தோட ரூல்ஸ் அப்ளிகபிள் ஆகும். அதுவே லைபிலிட்டி ஆஃப் தி அக்செப்டர்னா எங்க பேபிளோ, எந்த இடத்துல பேபிளோ அந்த ஸ்டேட்டு ஆர் அந்த ரீஜியனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்ளிகபிள் ஆகும். இப்போ இது ரிலேட்டடான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் தயவு செய்து பார்த்துட்டு போங்க எக்ஸாமுக்கு. ஓகே, ஸோ இது அப்படியே பிக் பண்றாங்க மெயின் எக்ஸாமினேஷன்ல. ஸோ கிளியரா படிக்கலாம். A bill of exchange is drawn by A in Berkeley. ஓகே, ஸோ A எங்க இருக்காரு, பெர்க்லியில இருக்காரு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்னா நான் இந்த மாதிரி மேப்பிங் பண்றது பெட்டர், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். A பெர்க்லியில இருக்காரு. ஓகே, where the rate of interest is 15%. Rate of interest வந்து 15%. ஓகே, நெக்ஸ்ட் and accepted by B. ஸோ யார் இங்க அக்செப்டர் அப்படின்னா B, who is an acceptor. ஸோ A தான் யாரு, மேக்கர் ஆஃப் தி பில். ஓகே, மேக்கர். ஸோ B தான் அக்செப்டர். ஸோ அவர் எங்க இருக்காரு, B payable in Washington. Okay, and accepted by B, payable in Washington. Washington. Okay, Washington. Where the rate of interest Washingtonல என்னது 6%. இப்போதான் கன்ஃபியூஷன் வரும். இதுக்கு தான் நம்ம அந்த ப்ரொவிஷன் படித்தோம். ஏன்னா ஒரு ஊர்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15%, இன்னொன்று ஊர்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%. இப்போ எதை ஃபாலோ பண்ணணுங்கிறது தான். வேர் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%. த பில் இஸ் இன்டார்ஸ்ட் இன் இந்தியா அண்ட் இஸ் டிஸ்ஆனர்ட். இன்டார்ஸ்ட் இன் இந்தியா அண்ட் டிஸ்ஆனர்ட், அது ஓகே. நெக்ஸ்ட், ஸோ அப்போ என்ன சொல்றாங்க, பில் வந்து டிரான்ஸ்ஃபர் டு இந்தியா அண்ட் இஸ் டிஸ்ஆனர்னா சரியா, இப்போ பேமெண்ட் பண்ணல. இப்போ என்ன ஆகும்ங்கிறது an action on the bill is brought against B because of the dishonor. ஆப்வியஸா, ஏன்னா B தான் அக்செப்டர், B சப்சிக்வெண்டா இன்டார்ஸ் பண்ணிட்டாங்க, அவர் வந்து பே பண்ணல. இப்போ ஆப்வியஸா liability will rest on B. ஓகே, B bill is brought against B in India. பாருங்களேன், இப்போ B வந்து இந்தியால இருக்காரு, பட் payable in Washington. ஓகே, in India. He is liable to pay interest of what, 15 or 16%ங்கிறது தான் கொஸ்டின். இப்போ B தான் டிஸ்ஆனர் பண்ணிட்டாங்க. Now B is liable to, இப்போ B யார் இந்த கேஸ்ல, இதுதான் ப்ரொவிஷன். மேக்கர் தப்பு பண்ணியிருந்தா பிளேஸ் வேர் த இன்ஸ்ட்ருமெண்ட் வாஸ் மேட், வேர் ஹி மேட் த இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, யாரு, மேக்கர் தப்பு பண்ணியிருந்தா. யார் நம்ம கேஸ்ல A தப்பு பண்ணியிருந்தா he will be liable to the extent of 15%. ஓகே,
பட் இந்த கேஸ்ல liability ஆஃப் தி அக்செப்டரா இருந்தா பிளேஸ் வேர் த இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் மேடு பேயபிள். இங்க இந்த கொஸ்டின்ல நம்ம படிக்கும் போதும் தெரியும், நம்ம ஆல்ரெடி தனியா எழுதியும் வச்சிருக்கோம். பி பேயபிள் இன் வாஷிங்டன். அப்போ மேடு பேயபிள் என்னது? வாஷிங்டன். அப்போ ஈவன் தோ பி இஸ் இன் இந்தியா, பில் இஸ் மேடு பேயபிள் இன் வாஷிங்டன். தேர்ஃபோர் வாஷிங்டன்ல என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? 6%. அப்போ பி இஸ் லயபிள், பி இஸ் லயபிள் டு பே 6% interest, 6% rate of interest. கிளாரிட்டி இருக்கா? அதுவே இதே கொஸ்டின்ல ஏயோட liability என்ன? A has done some mistake, some breach. Now what will be the liability of A ன்னு கேட்டா A's liability will be that of the place where the instrument was என்னது? made. இங்க எங்க இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணிருக்காங்க? drawn by A in Berkeley. அப்போ மேட் இன் பெர்க்லி, கரெக்டா? மேட் இன் பெர்க்லி அப்படிங்கிறப்போ பெர்க்லியில ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது? 15%. ஸோ ஏஸ் லைபிலிட்டி வில் பி 15% இன் கேஸ் ஏ ஹஸ் டன் எ மிஸ்டேக். கிளாரிட்டி இருக்கா? அப்போ சிம்பிள் தான் இந்த கொஸ்டின். ஃபர்ஸ்ட் யாரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கொஸ்டின் கேட்கறாங்கன்னு பாருங்க. ஏவா பியான்னு பாருங்க. ஏ அதாவது லைபிலிட்டி ஆஃப் மேக்கரா, லைபிலிட்டி ஆஃப் அக்செப்டரா? லைபிலிட்டி ஆஃப் மேக்கரா இருந்தா எந்த இடத்துல அந்த பில்லை வந்து டிராஃப்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோ அது அப்ளிகபிள். அக்செப்டார் மேல தப்பு இருக்கு அப்படின்னா எந்த இடத்துல மேடு பேயபிளோ அந்த இடத்தோட ரூல்ஸ் அப்ளிகபிள் ஆகும். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், அப்போ மேடு என்டார்ஸ் இன் இந்தியா அண்ட் இஸ் டிஸ்ஆனர்டுன்னு இருக்கே, அப்போ இது என்ன பண்ணணும்? இக்னோர் த ஸ்டேட்மெண்ட், இக்னோர் த ஸ்டேட்மெண்ட். அப்போ உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொடுத்தது தான் இந்த பாயிண்ட். ரொம்ப சிம்பிளா வச்சுக்கோங்க, இக்னோர் த ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இன்டார்ஸ்ட் இன் இந்தியா அண்ட் எனக்கு ஆனா எது இம்பார்ட்டன்ட்? டிஸ்ஆனர் வேணா இம்பார்ட்டன்ட், டிஸ்ஆனருங்கிறது இம்பார்ட்டன்ட். ஆனா எது இம்பார்ட்டன்ட்? இன்டார்ஸ்ட் இன் இந்தியாங்கிறது உங்களை வேணும்ட்டுமே கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தானே தவிர்த்து மற்றபடி அதுக்கு வெயிட்டேஜ் கிடையாது. இது இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டோட ரிமைனிங் டாபிக்ஸை கவர் பண்ணலாம். அன்டில் தென் ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ.